Hi friends, welcome back to my channel Happy Mind and Happy Life. எங்க வீடியோ நீங்க first time பார்க்கறதா இருந்தா please subscribe பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற bell icon-ஐயும் click பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு notification-ல வரும். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கையை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். கையை நல்லா வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இன்னைக்கு சமைக்க போறோம். ஓகே, கையை நல்லா வாஷ் பண்ணியாச்சு. அடுத்ததான் நம்ம சமைக்க போலாம். இன்னைக்கு நம்ம எக் கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். எக் 4 நல்லா பாயில் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இன்னொரு பிளேட்ல பிரியாணி இலை 2, பட்டை, கிராம்பு, கொத்தமல்லி, வெங்காயம் 2 எடுத்திருக்கேன், பச்சை மிளகாய் 2. அடுத்ததா கொஞ்சமா எண்ணெய் எடுத்துக்கங்க, தயிர் 1 கப், இஞ்சி பூண்டு, சீரகத்தூள், அதுக்கப்புறம் மிளகுத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் தான் ரெண்டுமே. அடுத்ததா மிளகாய்த்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா இது வீட்டிலே ரெடி பண்ணுதுங்க. அடுத்ததா மஞ்சள் தூள். வாங்க இன்னைக்கு எப்படி செய்யலாம்னு பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பச்சை மிளகாவையும் வெங்காயம், கொத்தமல்லி இது மூணுத்தையும் சேர்த்து நம்ம மிக்சியில போட்டு கிரைண்ட் பண்ணிக்க போறோம். இப்போ இதை நல்லா நம்ம திக் பேஸ்டா ஆகுற வரைக்கும் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். இதுல தண்ணி ஆட் பண்ணாம அரைச்சுக்கோங்க. இப்போ நான் அரைச்சி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இந்த அளவுக்கு நல்லா திக்கா இருக்கணும். பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அடுத்ததா நம்ம எக்குக்கு மசாலா போட்டுடலாம். முதல்ல எக்கை வந்து சைடில் இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஒரு கீரல் போட்டு விடுங்க. இப்போ இதில் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன், மிளகாய் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், இப்போ அடுத்ததா கொஞ்சமா சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்ததா இன்னொரு சின்ன ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன ஒரு கப்ல நான் கர்ட் ஆட் பண்ணிக்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சமா மஞ்சள் தூள், தனியாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன். அடுத்ததான் நம்ம எடுத்து வச்சிருக்கிற சீரகத்தூள், மிளகுத்தூள் 1 டேபிள் ஸ்பூன். நீங்கள் காரம் கம்மியாக சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா இதுலேருந்து எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் காரம் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு திக்காக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதையும் செப்பரேட்டாக எடுத்து வச்சிடலாம். அடுத்ததான் நம்ம ஒரு பேனில் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எக் ஆட் பண்ணிக்க போறோம். நல்லா ரோஸ்ட் ஆகுற அளவுக்கு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. எல்லா பக்கமும் நல்லா ரோஸ்ட் ஆகணும். அதனால இந்த மாதிரி கலரி விடுங்க. இப்போ நம்ம இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க.
அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடாகணும். அடுத்ததாக நம்ம பிரியாணி இலை ஆட் பண்ணிக்கலாம். பட்டை ஆட் பண்ணிக்கிறேன். கிராம்பும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ நம்ம சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாய் தூள் நான் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி நம்ம சேர்த்துருக்கோம் மசாலாலாம். ஸோ அதனால் நான் இதில் கொஞ்சமாக தான் எண்ணெயில் ஆட் பண்ணுறேன். இப்போது நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம தயிர் கூட நம்ம மிக்ஸ் பண்ண மசாலா எல்லாத்தையுமே இப்போ நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த பேஸ்ட்டு தான் இது. இப்போ இது நல்லா நம்ம கொதிக்க விடணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பச்சை வாசனை எல்லாமே போகணும். ஸோ அதனால இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் காரம் நல்லா சாப்பிட்றவங்களா இருந்தால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். ஆனால் நாங்கள் காரம் அதிகமாக வேணான்றதுனால நான் இஞ்சி பூண்டு இப்போ நான் ஆட் பண்ணலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணான்னா விட்டுருங்க, இது ஆப்ஷனல் தான். இப்போ நம்ம தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு கொதிக்க வைங்க. இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எக்கு சேர்த்துக்கிறேன். எக்கு சேர்த்து முடிச்சதுக்கப்புறமா நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். உங்களுக்கு தண்ணி வேணும்னா நீங்கள் எக்கு சேர்க்கறதுக்கு முன்னாடியே தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் குழம்பு மாதிரி செய்கிறீங்கன்னா நல்லா தண்ணி வச்சு கொதிக்க வச்சதுக்கப்புறமா எக் ஆட் பண்ணுங்கள். நான் திக்காக கிரேவி மாதிரி தான் பண்ணியிருக்கேன். இப்போ கடைசியாக நம்ம இறக்கிறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ்க்கு முன்னாடி கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எக் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இதுக்கு தொட்டுக்க சப்பாத்தி, தோசை இந்த மாதிரி இருந்தால் சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த கிரேவி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி மைண்ட் அண்ட் ஹாப்பி லைஃப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.